Hi, hello, welcome to my channel, Vamsi Homeo Clinic. வணக்கம், நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இன்றைக்கி தான் முதல் முறையாக நீங்கள் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைக்கி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மருத்துவ சம்மந்தமான வீடியோக்கள் உடனே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வெர்டைகோன்னா தலைச்சுற்றல். இந்த தலைச்சுற்றல் எதனால் வருது, எப்படி வருது, அதுக்கு ஹோம் ரெமடிஸ் என்ன, ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ தலைச்சுற்றல் அப்படிங்கிறது என்னென்னா, வெர்டிகோ எப்படி வருதுன்னா, நம்மளை சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்ட் சுழற மாதிரியோ இல்லை நம்மளே சுற்றுற மாதிரியோ ஒரு மயக்கம் வர்றது தான் வந்து வெர்டிகோ. ஒரு 70 to 80% எல்லாருமே நம்ம வந்து அனுபவிச்சிருப்போம். தலைச்சுற்றல் வந்து நிறைய காரணங்களால் வருது. தலைச்சுற்றல் வர்றவங்க இந்த உலகமே சுற்றுது, என்னை சுற்றி இருக்கிற வீடே சுற்றுது, பூமியே சுற்றுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து தலை சுற்றல் வந்து நடக்க முடியாமல் டக்குன்னு ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க, இல்லை ரொம்ப படபடப்பு வந்துடும், வேர்வை வரும், அவங்க வந்து பயந்துருவாங்க. இது எதனால் வருதுன்னு பார்க்குறப்போ மனப்பதட்டம் தான் மிக முக்கிய காரணமாக இருக்கும். நம்ம எதையாவது யோசித்து நைட்டில் தூங்காமல் இருக்கோம், தூங்கவே இல்லை, மனக்கவலையில் இருக்கும் அப்படின்னா காலைல ஏற்ற உடனே அவங்களுக்கு தலை சுற்றல் அனுபவிப்பாங்க. தலை சுற்றல் வந்து மன அழுத்தம் தான் அதிகமாக காசு பண்ணுது. அது இல்லாமல் நிறைய காரணங்களாலையும் தலை சுற்றல் வரலாம். இப்போ தலை சுற்றலில் எத்தனை வகைகள் இருக்குது, இந்த வெர்டிகோவில் எத்தனை வகைகள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா நமக்கு 2 வகைகள் இருக்குது. அது என்னென்னா BPPV, பினன் ப்ராக்சிமல் பொசிஷனல் வெர்டிகோ அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து சென்ட்ரல் வெர்டிகோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிபிவி, இந்த பினைன் ப்ராக்சிமல் பொசிஷனல் வெர்டிகோன்னு வந்து காமனான ஒன்று. அது எதனால் வருதுன்னா, அதிகப்படியான வேலைப்பளு, இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்னால் வர்றது, இல்லை நமக்கு ஏதாவது கழுத்தில் மசில் ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால வர்றது, இந்த மாதிரி சாதாரண விஷயங்களால் வர்றது தான் BPPV அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சென்ட்ரல் வெர்டிகோ அப்படிங்கிறது வந்து இது வந்து அன்காமன் கிடையாது, சாதாரணது கிடையாது. இது வந்து எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை பக்கவாதம் வருது, இல்லை மூளையில் ஏதாவது ஒரு தொற்று இருக்குது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு டியூமர் இருக்குது அப்படின்னு அது மூலமாக வர்றது தான். இப்போ மூளையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால வர்றது வந்து சென்ட்ரல் வெர்டிகோ அப்படிங்கும். அது வந்து காமன் கிடையாது, அது வந்து ரேர். அதுக்குரிய டெஸ்ட்டெல்லாம் நம்ம எடுத்து பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணணும். இது பினைன் வெர்டிகோவா இல்லை சென்ட்ரல் வெர்டிகோவா அப்படிங்கிற பார்க்குறது வந்து மிக அவசியமான ஒன்று. இது இல்லாமல் இதுக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன காரணங்களால், வெர்டிகோ வந்து என்னென்ன காரணங்களால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெட் இன்ஜுரினால் வரலாம். ஹெட் இன்ஜுரினா தலையில் காயம், அடிப்பட்ட காயத்தினால வரலாம். இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட் பார்த்திங்கன்னா, சுகர் பேஷண்ட், சர்க்கரை வியாதி பேஷண்ட் வந்து டக்குன்னு அவங்களுக்கு வந்து சுகர் லெவல் வந்து கம்மியாகிறதுனால வரலாம். சில விதமான மெடிக்கேஷன் எடுப்பாங்க, அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ், கார்டியோவாஸ்குலர் ட்ரக்ஸும் வந்து இந்த வெர்டிகோ ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் அக்கோஸ்டிக் நியூரோமா அப்படின்னு சொல்லுவோம். இந்த காதுகளில் இருக்கிற அந்த ஒளிமண்டலத்தில் இருக்கிற நரம்புகளில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கிறதுனாலையும் இந்த வெர்டிகோ வரலாம். இப்போ ப்ரெக்னன்சியில் ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு வந்து ப்ரெக்னன்சியில் வந்து வெர்டிகோ வர்றது காமனான ஒரு விஷயம். அனிமியா ரத்த சோகையில் வந்து நமக்கு வெர்டிகோ வர்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அட்டாக்சியா இல்லைனா மசில் வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் வெர்டிகோ வரும். வெஸ்டிபுலார் நியூரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஸ்டிபுலார் நியூரைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மைக்ரேன், அந்த மாதிரி ஒத்த தலைவலி, அந்த மாதிரி பிரச்சனைனால நமக்கு வெர்டிகோ வரலாம். ஸ்மோக் பண்ணுறதுனால வெர்டிகோ வரலாம். மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ்னால நமக்கு வெர்டிகோ வரலாம். அதுக்கப்புறம் சிஃபிலிஸ், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிஸார்டர், அது மூலமாகவும் நமக்கு வெர்டிகோ வரலாம். லோ ப்ரெஷர், சடனாக வந்து லோ ப்ரெஷர் வர்றதுனாலையும் நமக்கு வெர்டிகோ வரும். இதய துடிப்பு வந்து அதிகமாக இருக்கிறது, அரித்மியா, இர்ரெகுலர் ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லுவோம், அதனாலேயே நமக்கு வந்து வெர்டிகோ வரலாம். இது மாதிரி நிறைய ரீசன்னால நமக்கு வந்து வெர்டிகோ வரும். இல்லை நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து ஒழுங்காக எடுத்துக்காமல், இல்லை பசியினால் இருப்பாங்க. சில பேர் வந்து சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடாமல் இருப்பாங்க, வேலைப்பளு காரணமாக மென்டல் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அவங்களுக்கு வந்து காமனாக வெர்டிகோ வரலாம். அதுக்கப்புறம் இன்னர் இயர் லீக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உள்காதில் இருக்கிற ஃப்ளூயிடு வந்து லீக் ஆகி அது பெரிலிம்பாய்டிக் ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னர் இயரில் இருக்கிற ஃப்ளூயிட் லீக் ஆகி மிடில் இயருக்கு வர்றது, அதாவது ட்ரைனேஜ் லீக்கேஜ் ஆஃப் இன்னர் இயர் ஃப்ளூயிட் இன்டு த மிடில் இயர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃப்ளூயிடு வந்து மிடில் இயரை டச் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து தலைச்சுற்றல் ப்ராப்ளம் வரலாம். நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அக்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா உயரத்துலேருந்து கீழே பார்க்குறப்ப அவங்களுக்கு தலைச்சுற்றல் வரும். அது 3/4 வயசு காமனான ஒரு விஷயம் தான், அது அக்ரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. சில பேர் மட்டுமே வந்து பார்க்கவே மாட்டாங்க, உயரத்தை வந்து கீழே எட்டி பார்க்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு தலை சுற்றல் ப்ராப்ளம் வருங்கிறதுனால அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. அது அக்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தலை சுற்றல் வந்து எதனால் வருது, இது சாதாரண தலை சுற்றலா இல்லை வந்து மூளையில் ஏதாவது ப்ராப்ளம் வருதா அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். இதில்
இதெல்லாம் வந்து சாதாரண காரணமாக இருந்தாலும் மூளையில் பார்த்திங்கன்னா ஏதாவது தலையில் அடிபட்டு இருக்கிறது, அது அங்கே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து ஏதாவது ஒரு டியூமர் இருக்கிறது, அந்த மூலமாக வர்றதெல்லாம் வந்து நம்ம கவனமாக வந்து கையாளுறது. இதுக்கு வந்து அறுவை சிகிச்சை தேவையா இல்லை மருந்து மூலமாக நம்ம சரி பண்ணிக்கணுமா அப்படிங்கிறது வந்து டயக்னோசிஸ் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே ரத்த குழாய்கள் வந்து சுருங்கி இருக்கும். இப்போ புகைப்பிடிக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு ரத்த ஓட்டம் உடம்புல கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த மயக்கம்லாம் வரும், ஸ்க்ளீரோசிஸ் அந்த மாதிரி. இப்போ ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரத்த குழாய்கள் வந்து ரத்த நாளங்கள்லாம் வந்து ரொம்ப சுருங்கி காணப்படும். அப்போ நம்ம எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஸ்மோக் பண்ண பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெர்டிகோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வந்து எந்த டிசீஸ் எடுத்துக்கிட்டாலும் ஸ்மோக்கிங் வந்து அதில் ஃபோர்மோஸ்ட் காசஸாக வந்து ஃபஸ்ட்டு காசஸாக வந்து ஸ்மோக்கிங் தான் இருக்கும். அதனால் ஸ்மோக் பண்ணுறவங்க ஸ்மோக் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த காரணங்கள் எல்லாம் நமக்கு வந்து வெர்டிகோ வருது. இப்போ வந்து இந்த வெர்டிகோ வந்து நம்ம எப்படி வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெர்டிகோ வந்து நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். இது சாதாரண வெர்டிகோவா அப்படின்னு எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேனு, இமேஜிங். அப்புறம் டாக்டர்கிட்ட போனால் அவங்க வந்து 30 நிமிஷம் கண்ணை மூடி வச்சுக்க சொல்லுவாங்க. நம்ம கண்ணை மூடி நடக்க சொல்லுவாங்க. அப்படி நடக்கிறப்போ பார்த்தோம்னா, நடக்கிறப்போ பேஷண்ட் வந்து ஸ்டடியாக நடக்கிறாங்களா, இல்லை கெயிட் வந்து எதுவும் மாறுதா, இல்லை அவங்க தள்ளாட்டம் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து வெர்டிகோவுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் கண்ணை நல்லா மூடிக்கிட்டு கையை பக்கவாட்டில் வந்து நீட்ட சொல்லுவாங்க. ரோம்பெர்கின் டெஸ்ட் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி டெஸ்ட் நீட்டுறப்போ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு தடுமாற்றம் இருக்கா, தள்ளாட்டம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க வந்து வெர்டிகோ பேஷண்ட்டா அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் இயர் ப்ராப்ளம், உள்ளார இன்னர் இயரில் வந்து அந்த ஜவ்வு பிரச்சனை இருந்துச்சு, காதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது மாதிரியான இப்போ வயசானவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இது வயசானவங்களுக்கு தான் ரொம்ப காமனாக வரும். ஒரு 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டெய்லியுமே வெர்டிகோ ப்ராப்ளம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த கார்பனேட்டட் கழிவுகள்லாம் வந்து உடம்பு விட்டு வெளியேறாமல் அந்த காதுகளிலே தேங்கி இருக்கிறதுனாலையும் இந்த வெர்டிகோ ப்ராப்ளம் வந்து வரலாம். அவங்க நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடாம இருக்கிறது, ரொம்ப நாள் ஓய்வில் இருப்பாங்க, அதாவது ப்ரொலாங்டு ஸ்லீப் சொல்லுவாங்க, இல்லை பெட் ரெஸ்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கும் தலையை தூக்குனாலே தலை சுற்றல் ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து இந்த தலையை வந்து கொஞ்சம் அவங்களுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணலான்னா, இந்த வயசானவங்களுக்குலாம் இந்த தலை சுற்றல் இருக்குது, தலை சுற்றல் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை கழுத்து வலியினால் தலை சுற்றல் வருதுன்னா அவங்க தலகாணியை கொஞ்சம் உயரமாக வச்சுக்க சொல்லலாம், தலையை கொஞ்சம் மேடான இடத்துல வச்சுக்க சொல்லலாம். தூங்கி ஏஞ்ச உடனே டக்குன்னு நடக்காமல் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு, இப்போ தலை சுற்றல் வர்றப்ப பார்த்திங்கன்னா அவங்க வந்து நடக்க வேண்டாம், உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த டெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சி இது வெர்டிகோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, இதில் வந்து மைக்ரேன், அந்த ஒத்த தலைவலி இருக்குது பார்த்திங்களா, அதனாலேயும் உங்களுக்கு வரலாம். ஒத்த தலையில் இருக்கிறவங்க வந்து இரிட்டபிள், அந்த மைக்ரேன் இருக்கிறவங்க வெஸ்டிபுலார் நியூரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வெஸ்டிபுலார் மைக்ரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லெபரன்தைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லெபரன்தைட்டிஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், காதில் வர ஒரு இன்ஃபெக்ஷன், அதனாலேயும் நமக்கு தலை சுற்றல்லாம் வரலாம். 3/4 வயசு நம்ம காதை பராமரிக்கிறது மீனியஸ் டிசார்டரில் வரும். இந்த மீனியஸ் டிசார்டர் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னர் இயர் ப்ராப்ளம், அந்த உள்காதில் வர்ற பிரச்சனை, அது ஒரு காதை பாதிக்கலாம் இல்லை 2 காதையுமே பாதிக்கலாம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மீனியஸ் டிசீஸ் உள்ளவங்களுக்கு காதில் எப்போதுமே ஒரு இரைச்சலான ஒரு சவுண்டு இருக்கும். அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களால காது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கேட்கும் திறன் செயலிழந்துக்கிட்டே வரும். ஒரு காதில் சவுண்டு கேட்காமல் இருக்கும், காது கேட்காமல் இருக்கும், இல்லை 2 காதுமே அஃபெக்ட் ஆகிடும். சில சமயம் பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் ஹியர் லாஸ் கூட அவங்களுக்கு வரலாம். அது மீனியஸ் டிசார்டர்னாலே நமக்கு வெர்டிகோ வரலாம். நம்ம என்னென்ன டிசீஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்குரிய மெடிசன் கொடுக்குறது ரொம்ப நல்லது. இது ஹோம் ரெமெடிஸ் மூலமாக நம்ம எப்படி சரி பண்ணலான்னு பார்த்தோம்னா, இதுக்கு யோகா பயிற்சி வந்து ரொம்ப நல்லது. அதாவது நெக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் நிறைய பண்ணலாம். அது மூலமாக வெர்டிகோவை நம்ம குறைச்சிக்கலாம். நிறைய தண்ணி குடிக்கிறது, இப்போ நம்மளுக்கு வந்து டீஹைட்ரேஷன், நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணி பற்றாக்குறை, வறட்சி வருது அப்படின்னாலும் நமக்கு அந்த வெர்டிகோ வரலாம். அதனால் அதிக அளவு தண்ணி எடுத்துக்கலாம். டெய்லிக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது கோடை காலங்களில் வந்து தலை சுற்றல் மயக்கம் வந்து ஒரு காமனான சிம்டம்ஸ். அப்போ வந்து நம்ம வந்து நிறைய தண்ணி கொடுப்பது மூலமாக அந்த தலை சுற்றலை தவிர்க்கலாம். இப்போ ப்ரெக்னன்சியில் வருது அப்படின்னா அந்த ப்ரெக்னன்சியில் அவங்க நல்லா தண்ணி எடுக்கிறது, கரெக்டான மெடிசன் சாப்பிட்றது, அந்த மூலமாக நம்மளுக்கு வந்து தலை சுற்றலை அவாய்ட் பண்ணிக்கலாம். சில நேரம் பார்த்திங்கன்னா உடம்புல ஏற்படுற ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் இருக்கும், அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறது மூலமாக அந்த வெர்டிகோவை சரி பண்ணலாம். இயற்கையாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தண்ணி குடிக்கிறது, நல்ல பெட் ரெஸ்ட், அதாவது அந்த மயக்கம் வர்ற சமயத்தில் நம்ம படுத்துக்கிறது. இது மாதிரி மைக்ரேன் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அதிகப்படியான வெளிச்சமும் அதிகப்படியான சத்தமும் அவங்களுக்கு கேட்க முடியாது. அந்த மாதிரி அவங்களுக்கு தலை சுற்றல் வர்றப்ப அவங்க ஒரு இருட்டு ரூமில், சத்தம் இல்லாத ரூமில் படுத்துக்கிறது பெஸ்ட். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த மன அழுத்தம், டிப்ரெஷன்லாம் இல்லாமல் அவங்க ரிலாக்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த வெர்டிகோ வந்து சரியாயிரும். சத்து குறைபாட்டினால வருது, அனிமியாவனால வருதுன்னா நிறைய ஃபோலிக் ஆசிட்லாம் நிறைய எடுத்துக்கணும், ஃபைபர்ஸ் நிறைய எடுத்துக்கணும், நிறைய திராட்சை பழங்கள் எடுத்துக்கிறது, எலுமிச்சை, சிட்ரஸ் சி ஃப்ரூட்ஸ், விட்டமின் சி உள்ள பழங்கள், அது எலுமிச்சை, ஆரஞ்சு, அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிறதுனாலையும், திராட்சை இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறதுனாலையும் நமக்கு வெர்டிகோ ப்ராப்ளம் சரியாகும்.
அதுக்கப்புறம் முளைக்கட்டிய தானியங்கள், கீரைகள், பச்சை கீரைகள், நிலக்கடலை அந்த மாதிரி சாப்பிட்றதுனாலையும் நமக்கு நல்லா தலை சுற்றல் கம்மியாகும். பாதாம் ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் சாப்பிட்றதுனால, பாதாமில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, பி அண்ட் இ வந்து நிறைய இருக்கிறதுனால நமக்கு வந்து நியூட்ரிஷனல் விட்டமின் டெஃபிஷியன்ஸ் எல்லாம் கம்மியாகும். அது மூலமாக நம்ம அனிமியாவினால் வர்ற அந்த வெர்டிகோவை கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் மல்டிபிள் ஸ்க்ளீரோசின்னு சொல்லுவோம். அவங்கள வந்து நம்ம ஸ்மோக் பண்ணுறது, ஒருவேளை அவங்க ஸ்மோக்கராக இருந்தாங்கன்னா அவங்கள ஸ்மோக் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ரத்த ஓட்டம் வந்து உடம்புல சீராக இருக்கிறதுனால தலை சுற்றல், மயக்கம்லாம் கம்மியாகும். நெக் மசில்ஸ்னால் வர ஸ்ட்ரெயினால் வந்து அவங்களுக்கு தலை சுற்றல் வருதுன்னா இந்த நெக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணுறது, கழுத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணுறப்ப பெல்ட் போட்டுக்கிறது, இது மூலமாக நம்மளுக்கு வந்து தலை சுற்றலை குறைக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி டீ, ஒரு நாளைக்கு இஞ்சி டீ வந்து காலையிலையும் நைட்டுக்கும் 2 வேளைக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் ஹனி வித் சீடர், ஆப்பிள் சீடர் வினிகர் சொல்லுவோம். இப்போ ஆப்பிள் சீடர் வினிகரும் ஹனியும் நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஃப்ளூயிட் இம்பேலன்ஸ், அதாவது இது வந்து ஒரு ஃப்ளூயிட் இம்பேலன்ஸ்னால தான், அதாவது காதுக்குள்ள ஜவ்வுகளில் இருக்கிற ஃப்ளூயிட் இம்பேலன்ஸ்னால தான் இந்த தலை சுற்றல் வரும். அதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து 2 மடங்கு ஹனி எடுத்துக்கிட்டு 1 மடங்கு ஆப்பிள் சீடர் வினிகர் கலந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு அந்த தலை சுற்றல் குறையும். அதுக்கப்புறம் ஆம்லா, இந்த நெல்லிக்காய் இருக்குங்களே, அதில் இருக்கிற விதையை எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம கொத்தமல்லி விதையை வந்து தூள், அந்த கொத்தமல்லி தூளோ இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த தூளையும் ஒரு 2 ஸ்பூன் அதில் கலந்து அதில் தண்ணீர் விட்டு 2த்தையும் கலக்கி நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் ஏஞ்சி நம்ம வடிகட்டி குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு தலை சுற்றல் வந்து கண்டிப்பாக வந்து ரெக்கவரி கிடைச்சிடும். அது வந்து ஒரு நல்ல மெடிசன் தலை சுற்றலுக்கு. இது வந்து நம்ம 1 நாள் 2 நாள் பண்ணுறதுனால நமக்கு சரியாக வராது. நம்ம கண்டினியூஸாக அதை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே வர்றதுனாலையும் நமக்கு வந்து தலை சுற்றல் வந்து நிறைய கம்மியாகும். நம்ம நல்ல பழங்கள், நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள், கீரைகள் சாப்பிடுவதன் மூலமாக நம்ம உடம்பை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது, இந்த இம்பேலன்ஸ் இல்லாமல் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனால, அதாவது மசாலா ஐட்டம், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற கொலஸ்ட்ரால், இப்போ பார்த்திங்கன்னா அந்த தலை சுற்றல் லோ ப்ரெஷர் இருக்கிறவங்கலாம் வந்து அந்த எலுமிச்சம்பழ சாறில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டு குடிக்கிறதுனாலையும் அந்த நம்ம தலை சுற்றலை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஹோமியோபதி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. அதை நாங்கள் நிறைய மெடிசன்ஸ் இருந்துச்சுனாலும் நம்ம மெடிசன் பேர் சொன்னாலும் பேஷண்ட் வாங்கி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து அந்த பேஷண்ட்டை வந்து நேரில் பார்த்து அவங்களுக்கு என்ன ப்ராப்ளத்தினால அந்த தலை சுற்றல் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப தான் நம்ம அதை சரியாக நிவர்த்தி பண்ண முடியும். என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்க. அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க, என்ன ப்ராப்ளம்னு கேட்குறப்ப, இவளுக்கு எப்போ பார்த்தாலும் தலை சுற்றல் வந்துக்கிட்டே இருக்குது, காலைல ஏஞ்சாலே வந்து தலையை கொண்டு தள்ளுது, பிடுங்கி பெட்டில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்கிறா. பாவம், அவள் சமைக்க முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணுறா, குழந்தைங்களை கிளப்புறதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது, அதனால நானே சமைக்க வேண்டியது இருக்குது, எனக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அடிக்கடி ஒத்த தலைவலி வருது. இப்போ வெயிலில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒத்த தலைவலி வந்துடுது. அப்படி தலைவலி வந்தால் வீட்டில் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகி லைட்டு போடாதீங்க, டிவி போடாதீங்க, சத்தம் போடாதீங்கன்னு சொல்லிட்டு போய் தனியாக படுத்துடுறா. பாவமாக இருக்குது, அவளால் ஒன்றுமே பண்ண முடியல, அந்த சமயம் அதிகமாக வேர்த்து வந்துடுது, படபடன்னு வருதுன்னு சொல்கிறான். அவங்களுக்கு நான் கேட்குறப்போ இந்த மைக்ரேன்லாம் எவ்வளோ நாளாமா இருக்குது அப்படின்னு கேட்குறப்போ, மைக்ரேன்லாம் எனக்கு வந்து 7-8 வருஷமாக இருக்குது மேடம். ஆனால் நான் ஒன்று பண்ணுவேன், நான் தலை குளிச்சுட்டு வந்தோடனே காது நல்லா குடையுவேன், காது குடைஞ்ச பிறகு அவங்க இருமல் வர அளவுக்கு காது குடைவாங்களாம். அப்படி வந்து அவங்க காதை அது மாதிரிலாம் செய்யக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதை செக் பண்ணுறப்போ பார்க்குறப்போ அந்த இன்டர்னல் இயர் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு தெரியுது. அதாவது அந்த ஜவ்வெல்லாம் ரொம்ப வீக் ஆகி காதுலேருந்து சம்டைம்ஸ் வந்து ஃப்ளூயிட் லீக் ஆகும் அப்படியெல்லாம் சொன்னாங்க. அப்போ நான் பஞ்சு வச்சுட்டு போவோம் அப்படிலாம் சொன்னாங்க. சரி, அவங்கள்ட்ட சிம்டம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் அட்வைஸ் கொடுத்தேன். நீங்கள் காது குடையக்கூடாது, நீங்கள் தலை குளிக்கிறப்ப இயர் ஃப்ளக் வச்சுக்கோங்க, காதில் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க, நிறைய புளிப்பு, மசாலா, காரம்லாம் கம்மி பண்ணிக்கோங்க, அது மாதிரி ஹை கொலஸ்ட்ரால் உள்ளது எண்ணெய் பண்டங்க, வறுத்தது, பொரிச்சதெல்லாம் கம்மி பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு வந்து ஜிங்கோ பிலோபியா, ஹோமியோபதியில் வந்து ஜிங்கோ பிலோபியாங்கிற ஒரு மெடிசனும் பிராமி அப்படிங்கிற ஒரு கியூவும் கொடுத்தனுப்பினேன். இந்த ஜிங்கோ பிலோபியா பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற இந்த ஃப்ளூயிட் இம்பேலன்ஸை சரி பண்ணக்கூடிய ஹோமியோபதியில் ஒரு சிறந்த மருந்து. அது மட்டும் இல்லாமல் அந்த பிராமிங்கிற மருந்து வந்து அந்த ரத்த ஓட்டத்தை வந்து சரி பண்ணக்கூடியது. இப்போ இந்த ஒத்த தலைவலிக்கெலாம் வந்து அந்த பிராமிங்கிற மெடிசன் வந்து ரொம்ப நல்லா அழகாக ஒர்க் பண்ணும். அது வந்து அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணும். அந்த பேஷண்ட்டை நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க, தலைக்கு வந்து உயரமாக வச்சுக்கோங்க, டென்ஷன் ஆகாதீங்க, டிப்ரெஷன், பதட்டம்லாம் இருந்துச்சுன்னா அதை குறைச்சிக்கோங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், யோகாலாம் பண்ணுங்கள், தியானம்லாம் பண்ணுங்கள், அது மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுக்கு நான் அந்த மெடிசன் கொடுத்துட்டு 1 மந்த் கழித்து வர சொன்னேன். 1 மந்த் கழித்து வந்தாங்க. எனக்கு கொஞ்சம் தலை சுத்தல் பரவாயில்ல மேடம் அப்படின்னு சொன்னாங்க. தலை சுத்தலுங்கிறது 1 மாதம்லாம் குறையாதுப்பா, அதுக்கப்புறம் நான் அந்த ஹோம் ரெமடிஸ்லாம் சொல்லி அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஹோமியோபதி மெடிசன் நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டே வாங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு 6 to 7 months பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மைக்ரேனுங்கிற
ஒரு ப்ராப்ளமே இல்லவே இல்லை. அது அவங்க ஹஸ்பண்ட் சொன்னார், என்ன ஒரு ஆச்சரியம் டாக்டர், நான் வந்து தலை சுத்தலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், மைக்ரேன் சரியாயிடுச்சு. இவ்வளோ 7-8 வருஷமாக பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒத்த தலைவலி வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்துடும். அதுவும் முக்கியமாக நாங்கள் சண்டே வெளியில் போனோம்னா வீட்டுக்கு வர்றப்பவே டென்ஷனாக தான் வருவா. அதனால நாங்கள் சண்டே வெளியில் போகிறதே வந்து அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் வெளியிலலாம் போகிறோம், சந்தோஷமாக இருக்கோம். அந்த மைக்ரேன் ப்ராப்ளமே அவளுக்கு இல்லை, நல்லா சரியாயிடுச்சு. இப்போ மயக்கமும் வர்றது கிடையாது. இவ வந்து எக்ஸசைஸ் பண்ணுறா, தியானம் பண்ணுறா, மூச்சு பயிற்சி பண்ணுறா, எல்லாமே பண்ணுறா, நல்லா இருக்கிறோம், ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. மெடிசன் ஃபாலோ பண்ணுமா இல்லை விட்டுடலாமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார், இப்போதைக்கு எடுக்க வேண்டாம், திருப்பி ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அவ்வளோ அழகாக வந்து இந்த ஹோமியோபதி மெடிசன் வந்து அவங்களோட வெர்டிகோ ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி வெர்டிகோ ப்ராப்ளத்துக்கு வந்து ஹோமியோபதி ட்ரக்ஸில் வந்து நிறைய ட்ரக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெர்டிகோவை வந்து நிரந்தரமாக சரி பண்ணக்கூடிய வெர்டிகோலாம் இருக்குது. ஆனால் இது வந்து சாதாரண வெர்டிகோவா இல்லை மூளையை தாக்கக்கூடிய வெர்டிகோவா நம்ம கண்டுபிடிச்சி அதுக்குரிய டயக்னோசிஸ் பண்ணி மெடிசன் கொடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி. நன்றி, வணக்கம்.